ஒன்று என்னன்னா ஜும்லே இஸ்மியா, இன்னொன்று இருக்குது ஜும்லே ஃபேலியா. ஜும்லே இஸ்மியானா ஜும்லானா என்ன தெரியுமா? வாக்கியம், சென்டென்ஸா? ஆமா. ஜும்லே இஸ்மியான்னு சொன்னா இஸ்மில் தான் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஜும்லே இஸ்மியா ரெண்டுமே இஸ்மா இருக்கும். ரெண்டுனா என்னன்னு கேட்டா ஒன்றுக்கு பேர் முப்ததா, இன்னொருக்கு பேர் ஹபர். முப்ததானா என்ன? வெளிப்படையா முப்ததான்னு சொன்னா ஆரம்பமான வாக்கியம். ஹபர்னா எதை பத்தி ஆரம்பிச்சிருக்கோமோ அதோடைய செய்தி. முப்ததா ஹபர். உதாரணமா பாத்திமத்து ஆலிமத்துன். பாத்திமா என்னவா இருக்காங்க? ஆலிமாவா இருக்காங்க. பாத்திமத்து என்பது முப்ததா, ஆலிமத்துன் என்பது ஹபரு. புரிஞ்சா? இது பாத்திமத்து இஸ்மு, ஆலிமத்துன் இஸ்மு. இஸ்மு தானே? தன்வீன் வந்தாலும் இஸ்மு தான், அலிஃப்லாம் வந்தாலும் இஸ்மு தான். இதுக்கு ஜும்லே இஸ்மியா. ஓகேயா? இன்னொன்று இருக்குது ஜும்லே ஃபேலியா. ஜும்லே ஃபேலியானா ஃபேலை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபேல் வந்தா யார் இருக்கணும்? அதுல செய்தவனுக்கு பேர் தான் ஃபாயில். ஒரு ஃபேல் வருதுன்னா செய்தவன் இருப்பான். சில நேரங்கள்ல ஃபேல் மட்டும் இருக்கும், செய்தவன் இருப்பான். அதுவும் ஜும்லே ஃபேலியா. சில நேரங்கள்ல ஃபேல் இருக்கும், செய்தவன் இருப்பான், செய்யப்பட்டவையும் இருக்கும். அதுவும் ஜும்லே ஃபேலியா. இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபேலு செஞ்சவன் ஃபாயிலு, அவன் ரஃபா நிலையில இருப்பான். ஃபாயில் செய்யப்பட்டது நசப் நிலையில இருக்கும். புரிஞ்சா? உதாரணமா ஜரப ஜெய்துன் அம்ரன். ஜெயித் அம்ரை அடித்தான். இங்க ஜரபா என்பது ஃபேலு, ஜெய்துன் ஃபாயில் ரஃபா நிலையில இருக்குது, அம்ரன் என்ற மஃபூல் நசப் நிலையில இருக்கு. மஃபூல்லாம் செய்யப்பட்டவை நசப் நிலையில இருக்குது. புரிஞ்சா புரியலையா? இப்ப ஜும்லே இஸ்மியா புரிஞ்சு, ஜும்லே ஃபேலியா புரிஞ்சு. சில நேரங்கள்ல முப்ததா மட்டும் ஜும்லே இஸ்மியாவா இருக்கும், கபர் ஜும்லே ஃபேலியாவா இருக்கும். ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க, அவர் இஸ்மியா, இஸ்மு ஜும்லே முப்ததா. என்ன ஃபேல்ல சொல்லியிருப்பாங்க, அவர் இப்படின்னு ஃபேல்ல சொல்லியிருப்பாங்க. இவன் ஃபேலியா. அப்போ கபர் ஃபேலியா, முப்ததா இஸ்மு. அப்போ கபர் ஃபேலியாவோட இஸ்மோட சேரும்போது இஸ்மு தான் அசலு, முப்ததா தான் அசலு. அப்போ மொத்த ஜும்லே இஸ்மி ஆயிரும். இந்த முப்ததா இஸ்மு கபர் ஃபேலியாவா ஜும்லே ஃபேலியாவா இருந்தாலும் இந்த இஸ்மு இவரை பத்தி தான் சொல்லப்படுது. அப்போ மொத்தம் டோட்டலா ஜும்லே இஸ்மியா ஆயிரும். புரிஞ்சா? அதே மாதிரி சில ஃபேல் செஞ்சவ மட்டும் தெரியும், அதுக்கு ஃபேல லாசிம்னு சொல்லுவாங்க. அல்ல செஞ்சவ மட்டும் தெரியும்னா ஃபேல் இருக்கும், ஃபாயில் இருக்கும். செய்யப்பட்டது தேவை இருக்காது. லாசிம், ஃபேலே லாசிம். சில இதுல செய்யப்பட்டதும் தேவை இருக்கும், அவன் ஃபேலே முத்தாத்தி. ஃபேல முத்தாத்தில யார் யார் இருப்பா? அப்போ ஃபேலும் இருப்பா, ஃபாயிலும் இருப்பா, மஃபூலும் இருப்பா. புரிஞ்சா? இப்போ ஃபேல்ல 3 விதமான சீகா இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபாயிலுக்கு ரஃபா தரணும்னு சொன்னா இல்லையா? மஃபூலுக்கு நசப் தரணும்னு சொன்னா இல்லையா? மஃபூல் நசப்ல தான் இருப்பான், அதை விட்டுரு. ஃபாயிலுக்கு ரஃபானா ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபேல்ல வருமா, சீகால வருமா, இல்ல செகண்ட் பர்சன்ட்ல வருமா, இல்ல தேர்ட் பர்சன்ட்ல வருமா? அதாவது அரபிக்கு ஏற்றவாறு சொல்லுதா, ஃபர்ஸ்ட் பர்சன்ட்டுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? முத்தகல்லிம் சொல்லுவாங்க, அப்படிதானே? செகண்ட் பர்சன்ட்டுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? ஹாதிர்னு சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன்ட்டுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? காயிப்னு சொல்லுவாங்க. இப்ப காயிப் ஃபேல்ல வருமா,
இல்ல முத்தக்கல்லிம் ஃபேல்ல வருமா இல்ல ஹாதிர் ஃபேல்ல வருமா? ஏன் காயிப் ஹாதிர்லயும் முத்தக்கல்லிம்ல வராது? ஃபாயில் வெளிப்படையா ஏன் வராது? கொட்டன்னு சொன்னா ரத்தம் வரும் அல்லது சத்தம் வரும். புரியுதா? செகண்ட் பர்சன் சொல் பார்க்கலாம், தேர்ட் பர்சன் சொல் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பர்சன் சொல். செகண்ட் பர்சன் சீகா சொல்றீ பாலாவா? பாலா செகண்ட் பர்சன்டா ஃபர்ஸ்ட் பர்சன்டா தேர்ட் பர்சன்டா? எந்த ஃபாலாவா இருந்தாலும் ஃபாலாவா இருக்கட்டும் ஃபாலாவா இருக்கட்டும், இது ஃபர்ஸ்ட் பர்சன்டா செகண்ட் பர்சன்டா தேர்ட் பர்சன்டா? ஃபர்ஸ்டா? ஃபாலாக்கு அர்த்தம் என்ன? அவன் செஞ்சான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பர்சன்டா? தெரியுதா? நீ முட்டா பிசுன்னு தன்னைத்தானே அறிவாளியா நினைச்சுக்கிட்டா இப்படிதான். தேர்ட் பர்சன்ட் நான் கேட்டது செகண்ட் பர்சன்ட் என்ன, தேர்ட் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் பர்சன்ட் சொல்லுன்னு சொன்ன. ஃபாலத் ஃபாலத்தாவா? சரியா சொல்லு. ஃபால்தா ஃபால்துமா ஃபால்தும் ஃபால்த்து ஃபால்துமா ஃபால்துன்னா இது செகண்ட் பர்சன்ட். ஃபர்ஸ்ட் பர்சன்ட் ஃபால்து ஃபால்னா இது மாசியில. முசாரியில தஃபாலு தஃபாலானி தஃபாலூன தஃபாலின தஃபாலான தஃபாலுல இது செகண்ட் பர்சன்ட். அஃபாலு நஃபாலு ஃபர்ஸ்ட் பர்சன்ட். இப்போ ரெண்டையும் தர்ஜுமா பண்ணா அங்க ஃபாயில் வந்துருமா வராதா? ஐ மீன் செஞ்ச வந்துருமா வராதா? அஃபாலு நான் செய்தேன், நஃபாலு நான் செய்கின்றேன், அஃபாலு நான் செய்கின்றேன் வந்துருச்சு, நான் வந்துருச்சு. ஃபால்தா நீ செய்து விட்டாய் வந்துருச்சு. ஹாதிர்லி வந்துரும், மாதிலி வந்துரும், முசாரிலி வந்துரும். வந்துருமா வந்துடாதா? ரெண்டுலயுமே ஃபேல் 4 இருக்கு. ஃபேல மாதி, ஃபேல முசாரி, ஃபேல அம்ரு, ஃபேல நஹி. இந்த 4லயுமே செகண்ட் பர்சன்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன்ட்ல ஃபாயில் ஜமீராகவே உள்ளே இருப்பா. அப்படித்தானே? அப்படித்தானே? ஃபாயில் ஜமீராகவே உள்ளே இருக்கும் பொழுது ஃபாயிலுக்கு ரஃபா நாம் போட வேண்டிய தேவையில்லை இஸ்மு. அப்ப அதுக்குள்ளேயே அவன் மர்ஃபூவாவே இருக்கிறான், ரஃபாவுடையதாவே இருக்கிறான். அப்ப மஃபூலுக்கு தான் ரசம் கொடுக்கணும். ஆனா தேர்ட் பர்சன்ட்ல மட்டும்தான் ஃபாயில் என்ன பண்ணுவான்? வெளியே வருவான். அப்போதான் அவருக்கு ரஃபா கொடுக்கணும். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சா புரியலையா? ஃபஅல ஸைதுன் சொல்வாங்க. ஸைத் செய்தான், ஸைதுன். விளங்குச்சா? ஃபஅலத் ஃபாத்திமத்துன்னு சொல்லுவாங்க, இது ஃபீமேலுக்காக. ஃபஅல்தால எப்படி சொல்ல முடியும்? ஃபஅல்தாக்கு அர்த்தமே நீ செய்து விட்டாய். ஃபஅல்து நான் செய்து விட்டேன். அப்ப நான் அதுக்குள்ளே இருக்குது. புரிஞ்சா? இதுதான் பாடம். இனிமே நீ பாடத்தை பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் ஜும்லே ஃபெயிலியா வருதோ அதுல ஃபாயில் யார் அதையும் மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சா? உதாரணமா நீ ஓதுன சூறாக்கள்லயே பார்த்தா அர ஐத்த, இதுல யாரு ஃபாயில்? அந்த. நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள், அவதான் ஃபாயில். ஓகேயா? ஃபாயில் அங்க வெளியே இல்ல, ஜமீர் தான். அராயத்தல்லதி யுகதிபு, யுகதிபுல ஃபாயில் யாரு? ஒருவேளை தேர்ட் பர்சன்டா இருந்தா ஃபாயில் வெளியே இல்லைன்னா அதுல இருக்கிற ஜமீர் எங்கேயாவது குறிக்கும். யுகதிபுல ஹுவா இருக்குதா, அவன் யார குறிப்பா? அதை நிராகரிக்க கொடுக்கல அல்லதிய குறிப்பா. யுகதிபுல இருக்க யுகதிபுல ஹுவா தானே இருக்கும்.
அந்த ஹுவா தான் அல்லதியை குறிக்குது. புரியுதா? தேர்ட் பர்சன்ட் ஜமீன் பயன்படுத்தப்படும். அதை பத்தி முன்னாடி போயிருக்கோம். அடுத்தது என்ன இருக்கு? அராயத்தல்லதி யுகதிபித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம. யதுஉல ஹுவா இருக்கா, அவன் தான் ஃபாயிலு. அந்த ஹுவா யாரை குறிக்குது? அது அல்லதியை குறிக்குது. யதீம ஃபாயிலா ஃபேலா மஃபூலா? கசப்தில இருக்குதா? இருக்குதா? சொன்னியா நீ பாடத்துல? யதீம புரிஞ்சா? அப்புறம் என்ன இருக்குது? வலா யஹுது, அதுல கூட ஹுவா தான் ஃபாயிலு. இது யாரை குறிக்குது? அல்லதியே குறிக்குது. வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். யுராஊன்ல ஃபாயில் யாரு? ஹும். அது யாரை குறிக்குது? அதுவும் அது அல்லதீன குறிக்குது. புரிஞ்சப்போ தேர்ட் பர்சன்ட்ல கூட ஜமீர் பயன்படுத்தப்படும். ஆனால் அந்த ஜமீரை பற்றி முன்னாடி ஏதாவது ஓடி இருக்கும். ஒருத்தர் இருப்பான், யார் அவன்? அரைத் அல்லதின்னு இருக்கக்கூடிய அல்லதி. அல்லதி ஷார்ட் ஃபார்ம் அல்லதி. இந்த அல்லதி தான் என்ன செய்யறான்? முதல்ல என்ன செய்யறான்? அல்லதி யுகதி பித்தீன் செய்யறான். ரெண்டாவது பண்றான் யதுஉல் யதீம் பண்றான். மூணாவது பண்றான் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் பண்றான். அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் ஒரு டாபிக் எல்லாம் மாற்றி தொழுகையாளிகளுக்கு கொடுத்து அவன் தான் செய்யறான்னு சொல்லல, அவனும் இருக்கலாம். அவனும் அந்த கேட்டகரியில இருந்து அவனும் வந்துடுவான். இங்க அவன் தான் செய்யறான்னா சிலரு கியாமத்தை மறுப்பாங்க. கியாமத்தை மறுக்கிறவன்லாம் இது செய்வான் என்பது அர்த்தம் கிடையாது. தனித்தனியா எடுத்தா தனித்தனியா அதோடைய விஷயம். ஒருத்த இப்படி இருக்கலாம், சொன்ன அத்தனையும் செய்யக்கூடியவனா இருப்பான், அவனுக்கு அத்தனையும் பொருந்தும். ஒருத்த இப்படி பித்தின் மட்டும் இருப்பான், ஏழைகள் கொடுப்பான், அவன் இதுல வரமாட்டான். எதுல வரமாட்டான்? எதுவும் எத்தியமால வரமாட்டான், ஆனா அதைகள் கொடுக்குறவனா இருப்பான். ஒருவேளை ஏழைகளுக்கும் கொடுக்குறவனா இருப்பான். அப்ப இதுல 3 விஷயம். இந்த தொழுகையை பற்றி 4 விஷயம். தொழுகையில 2 விஷயம் இருக்குது, சாஹூன் இராவூன். அப்புறம் இன்னொரு வயம்னவுடல் மாவுன் வேற இருக்குது. இது ஒரு 3, அது ஒரு 3. இந்த 6 விஷயங்களும் செய்யக்கூடியவனா ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு தான் அந்த சூறா முழுக்க முழுக்க. 6ல 1 செய்யறவனா இருந்தா அவன் அந்த 1 விஷயத்துல போயிடுவான். புரியலையா? அதாவது அரியர்ஸ் வச்சிருக்க 6 சப்ஜெக்ட், அதுல 1 போயிருச்சு, மத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், அந்த மாதிரி கதை. ஒன்ன மாதிரி இருந்தா 6 அரியர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். புரிஞ்சா? இப்ப நீ இந்த சூறா விளங்குனதுக்கும் நான் இப்ப விளக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுதான் ஆளு. புரிஞ்சா?